தெலங்கானாவில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை கடுமையாக தாக்கிய விவகாரத்தில் நடிகர் மோகன் பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவியா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவியா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய தெலுங்கு நடிகர் மோகன் பாபு மீது தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் மோகன் பாபு மற்றும் அவரது மகன் மனோஜ் இடையே சொத்து பிரச்சனை இருந்து வரும் நிலையில் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் காவல் நிலையத்தில் மாறி மாறி புகார் அளித்து வந்தனர். தொடர்ந்து இது தொடர்பான விசாரணை கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் அதன் தகவல்கள் எதுவும் வெளியாகாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் செய்தி சேகரிப்பதற்காக ஹைதராபாத்தில் உள்ள மோகன் பாபு வீட்டிற்கு செய்தியாளர்கள் சென்றிருந்தனர். அப்போது மோகன் பாபுவும் அவருடைய பாதுகாவலர்களும் சேர்ந்து செய்தியாளர்களை தாக்கி வன்முறையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அதில் செய்தியாளர்கள் வைத்திருந்த மைக்கை பிடுங்கி அதை வைத்தே அவர்களை மோகன் பாபு தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி தொடர்ந்து அது வைரலானது. இந்த நிலையில் அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் பத்திரிகையாளர் மன்றங்களும் தங்களது கண்டனங்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது மோகன் பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பஹாடி ஷரீப் காவல் நிலையத்தில் பாரதிய நியாய சன்ஹிதா BNS பிரிவு 118 கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறி இந்த 118 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.